வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அருமையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் ரொம்ப ஈஸியாக நல்ல பொழன்னு நல்ல ஒரு சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். நீங்கள் இந்த அரிசியில் தான் செய்யணும் இல்லை, எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். தண்ணி அளவு மட்டும் மாறும். நான் இடையில ரெசிபி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன், எந்தெந்த அரிசிக்கு எந்தெந்த அளவுகள்னு. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க பொரிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இது போல் நீள்வாக்கில் நறுக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறதுக்கு பார்ப்போம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சரிக்கு சமம் நம்ம தக்காளி எடுத்து செஞ்சோம் அப்படின்னாக்கா தக்காளி சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி எடுத்துருந்ததுனால 200 கிராம் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் நல்லா பெருசாக. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா அரைச்சி சேர்த்துட்டு இது போல் நல்லா வற்றி வரணும். நல்லா வதங்கி அந்த தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுக்குங்க. இதிலே மல்லித்தூள் வேணாலும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணியோட அளவு அரிசிக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கிறேன். இதே இது நீங்கள் சாப்பாட்டு அரிசினா 1 கப்புக்கு 2 கப்பு வச்சுக்கோங்க. அதே போல் பச்சை அரிசி எடுத்தாலும் 1 கப்புக்கு 2 கப்பு வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு எடுத்துக்கங்க. அது டக்குன்னு வெந்து குழஞ்சி வந்துடும். அதனால் நம்ம 1.5 கப்பு எடுத்தால் தான் கரெக்டான அளவாக இருக்கும். மற்ற ரைஸ் எது எடுத்தாலும் நீங்கள் 1க்கு 2ன்னு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி சேர்த்தோம் அப்படின்னாக்கா அரிசி உடையாமல் நல்லா முழுசாக வெந்து வரும். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் மிதமான தீயில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னாக்கா போதும். சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக வெந்து வந்துடும் நமக்கு. அதாவது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியமான ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் சாதம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விசில் அந்த ப்ரெஷர்லாம் தன்னால் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ தான் சாதம் வெந்து நல்லா மலர்ந்து வரும். இப்போ நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள் சூப்பராக அருமையாக வெந்து வந்திருக்கு. சாதமும் நல்லா முழுசாகவே இருக்குது பாருங்கள். இப்போ சூடோடு எடுத்து கலரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு உடஞ்சிரும். மெதுவாக கலந்து விடணும் சாதத்தை. ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக உதிரியாக சூப்பராக இருக்கும் நமக்கு தக்காளி சாதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் விட்டு கூட கலந்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும்.
நீங்களும் தக்காளி சாதத்தை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்னது போல் குக்கரில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.